சென்னை மூலக்கொத்தளத்தில் மொழி போராட்ட தியாகிகள் நடராசன், தாளமுத்து ஆகியோரின் நினைவிடத்தினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அதனை நேரலையில் தற்போது பார்க்கலாம். விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் வேல்முருகன். விவரம் என்ன? தேவப்பிரியன், குறிப்பாக தமிழ் மொழிப்போர் தியாகிகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது குறிப்பாக இந்திய எதிர்ப்பு போரில் சிறை சென்று உயிர் நீத்த நடராசன், தாளமுத்து அவர்களுடைய நினைவிடத்தை தற்போது புதுப்பிக்கக்கூடிய பணிகள் நிறைவு பெற்று இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அதனை திறந்து வைக்கிறார். குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய மூலக்குத்தால பகுதியினுடைய மையப்பகுதியிலிருந்து முதலமைச்சர் தற்போது நடைபயணமாக வந்து இந்த நினைவிடங்களை, புதுப்பிக்கப்பட்ட நினைவிடங்களை திறந்து வைக்க இருக்கிறார். குறிப்பாக 34,40,000 ரூபாய் அளவில் தற்போது இந்த பகுதி என்பது புதுப்பிக்கப்பட்டு புதிய நினைவிடமாக முழுமையாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது நடைபயணமாக மொழிப்போர் தியாகிகளுக்கு தற்போது மரியாதை செலுத்தும் விதமாக இந்த நடைப்பயணத்தை மேற்கொண்டு நிறைவு நிகழ்வாக தற்போது இந்த நினைவு மண்டபத்தை திறந்து வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர்களுடைய புகைப்படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்த தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது வந்து கொண்டிருக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். அவரோடு சேர்ந்து குறிப்பாக மூத்த அமைச்சர்கள் சேகர் பாபு உள்ளிட்ட பலரும் தற்போது பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல திமுக நிர்வாகிகளும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்து கொண்டிருக்கிறதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சிறை சென்று குறிப்பாக சிகிச்சை பெற வேண்டும் என்றால் தற்போது மன்னிப்பு கடிதம் கொடுங்கள் என்று அந்த காலகட்டத்தில் நடராசன் மற்றும் குறிப்பாக 2 மொழிப்போர் தியாகிகளாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு தற்போது அந்த காலகட்டத்தில் ஒரு அழுத்தம் என்பது கொடுக்கப்பட்டது. ஆனால் தங்கள் உயிரே போனாலும் பரவாயில்லை என்று குறிப்பாக இந்தி மொழி திணிக்கக்கூடாது என்று அப்பொழுது உயிர் நீத்தவர்கள் நடராசன் மற்றும் தாளமுத்து அவர்களுடைய நினைவிடமானது வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய மூலக்குத்தால பகுதியில் அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இங்கே பல அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த பகுதிக்கு மரியாதை செலுத்துவது வழக்கம். அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நினைவிடத்தை தற்போது முழுமையாக புதுப்பிக்கப்பட்ட ஒரு நினைவிடமாக மாற்றியிருக்கிறார். அதனை தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைப்பதற்காக இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். அதே வேளையில இந்த பகுதியில் தாளமுத்து மற்றும் நடராஜ் அவர்களுடைய நினைவிடங்களுக்கு மரியாதை செலுத்துவதற்கான அந்த ஏற்பாடுகள் இந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் நடந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அளவில் தற்போது நடைபயணமாக இந்த பகுதிக்கு வந்து நினைவு இடத்தில் தற்போது மலர் தூவி மரியாதை செலுத்த இருக்கிறார். விரிவான தகவலுக்கு நன்றி வேல்முருகன்.